2 மேட்ச் ஜெயிச்சு இப்பதான் காலரை தூக்கி விட்டு இப்ப தோக்கறா பாப்போம் இப்படி எல்லாம் சபதம் போட ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு மனுஷன் காலையில தான் சிஎஸ்கே தோக்கடிச்சா மொத்தமா வழிச்செடுக்கிறேன்னு சபதம் போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே குஜ்ரி மஸ்து பண்ணிட்டானுங்க. அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு கூட தெரியல. பழைய சிஎஸ்கே டீம்லாம் விழுந்து விழுந்து எழுந்துப்பாங்கன்னு தெரியும். ஆனா இந்த டீம் எந்த ரகம்னே தெரியல. ஒரு மேட்ச்ல 220க்கு மேல அடிக்கிறானுங்க, இன்னொரு மேட்ச்ல டார்கெட் பெருசா இருந்தாலும் சேஸ் பண்றானுங்க, அடுத்த மேட்ச்ல ஆடின ஆட்டத்தையே மறந்து போயிடுறானுங்க. ஐபிஎல் டெஸ்ட் மேட்ச் எதனா விளையாடினாங்களா? இன்னைக்கு சிஎஸ்கே அணி 12 ஓவர்ல 51 ரன் அடிச்சாங்க. அடுத்த 8 ஓவர்ல எவனோ தூக்கத்துல இருந்து எழுப்பி இது டெஸ்ட் மேட்ச் இல்லப்பா T20 சொன்ன மாதிரி 108 ரன் அடிச்சிருக்காங்க. குஜராத் டீம்ல சிராஜ், ரபாடா 2 பேரும் என்னமோ இங்கிலாந்து லார்ட்ஸ் கிரவுண்ட்ல விளையாடுற மாதிரி பணமர ஹைட்டுக்கு பந்து போடுறானுங்க. சரி, ஒரு ஓவர் தான் போடுவாங்கன்னு நினைச்சோம். விடாம இன்னும் ஃபாஸ்டா பவுன்ஸ் போடுறானுங்க. ஏதோ 4 பால் போட்டா விட்டு பார்க்கலாம் பால, அதையே போட்டுக்கிட்டு இருந்தா சேட்டா டென்ஷன் ஆயிட்டாரு. நான் பவுன்ஸே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிட்டாரு. அதே பவுன்ஸ பவர் பிளே முடிகிற வரைக்கும் மாத்தி மாத்தி போட்டு ஊர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான் 2 பேரையும் காலி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்தியாவுல இருக்கிறவனே பனமர ஹைட்டுக்கு பால போடுறான். இதுல பனமர ஹைட்லயே இருக்கிற ஓல்டர் கிட்ட பால கொடுக்குறானுங்க. அந்த ஆளு 2 தென்னமர ஹைட்டுக்கு பால போடுறான். எல்லாரும் மேல போட்டு சாகடிச்சா ஒருத்த கீழவே உருட்டி விடுறான். அவ்வளவுதான், மேட்ச முடிச்சு விட்டாங்கன்னு நினைச்சா அப்பதான் முளைச்சு வந்தாரு ருத்ராஜ் கைக்வாடு. கும்பல்ல சண்டை போடும்போது கூட்டத்துல எவன் வீக்கா இருக்கிறானோ அவனை பார்த்து தான் நாம வம்பிழுப்போம். அந்த மாதிரி அர்ஷத் கான் ருத்ராஜ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. வரும்போதெல்லாம் விருந்துன்ற மாதிரி போட்டு பொழகுறாரு. 60 பாலுக்கு 74 ரன் அடிச்சு விழுந்து போன சிஎஸ்கேவை தூக்கி நிறுத்தினாரு. 2 பேரும் ஒரே கிரவுண்ட்ல தானே விளையாடுறோம். உனக்கானது எனக்கு ஆக போகுது. உனக்கு விக்கெட் விழுதுன்னா எனக்கு விக்கெட் விடும். ஆனா உனக்கு மட்டும் எப்படா விக்கெட்டே விட மாட்டேங்குது? பவர் பிளேல அவுட் ஆகாம சாய் சுதர்சனும் கில்லும் 55 ரன் அடிக்கிறானுங்க. இது டார்கெட்டே ஆல்ரெடி 159 தான். 55 இங்கேயே அடிச்சு முடிச்சுட்டா நாங்க எங்க இந்த கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு மேல அடக்குற மாதிரி ஏதாவது நடந்துதானா? ஒண்ணு மட்டும் மஞ்சள் கலர்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி நடந்துச்சு. சாம்சனோட ஃபியூ செகண்ட் ஸ்டம்ப் ஹிட்ல கில்லு காலியானது மட்டும்தான். கடைசி வரைக்கும் யாரையும் அவுட் எடுக்க முடியல. பயிர் நாசமான பிறகு மழை நின்னு யாருக்கு என்ன பிரயோஜனம்? மொத்த டார்கெட்டையும் ஒத்தால 46 பால்ல 87 ரன் அடிச்ச சாய் சுதர்சன கடைசி நேரத்துல விக்கெட் எடுத்தா என்ன, எடுக்காட்டி என்ன? 21 பாலுக்கு 3 அடிக்கணும். எவனா இருந்தாலும் சிங்கிள் தள்ளி விளையாடுவான், இல்ல 4 அடிச்சிருப்பான். பட்லர் யோசிக்காம 6 அடிச்சு மேட்சை முடிச்சு சிஎஸ்கேவை குஜ்ரி மஸ்து பண்ணிட்டாரு.